சப்பாத்தி, ஃபுல்கா, கீ ரைஸ், புலாவ், இன்னும் ஸ்பெஷலாக தோசை கூட ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் கடாய் பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து 1 லிட்டர் பால் தெரிய வச்சு நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீர் அப்படியே க்யூபாக கட் பண்ணிவிட்டு அது கூட கேப்சிகம், ஆனியன் இதெல்லாமே க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா பரவுற மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். இதுலேருந்து வந்து வேவ் வாட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். வேவ் வாட்டர் வேஸ்ட் பண்ண வேணாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வேவ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம்